எங்கள் மக்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் நல்ல உறவு இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அவ்வாறு நல்ல உறவு இருந்தால் பட்டியல் வெளியேற்றம் நடக்கும் என்பதையும் தெரிவிக்கிறார். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற சூழல் உருவாகிவிட்டது என்று அழுத்தம் திருத்தவகம் முதலிலே தேவேந்திர மடாலயம் இதை பதிவு செய்தது, இன்றும் பதிவு செய்கிறது. நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். வணக்கம் சாமிஜி, எப்படி நலமாக இருக்கீங்களா? வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்திரேஸ்வராய நமக. தேவேந்திர பெருமானின் ஆசீர்வாதத்தில் அருமையாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நேற்று முடிஞ்சிருக்குது. ஆமாம். இதில் பெருவாரியான வாக்குகள் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. போன தேர்தலுக்கு விட இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் என்கரேஜ் தான் ஆயிருக்கு. எல்லாமே வாக்கு 5 மணி வாக்கு வரையில் 71 லட்சம் பேர் அதிகமாக போட்டிருக்காங்க, ஓட்டு வச்சுருக்காங்க. இதில் குறிப்பாக என்னென்னா தேவேந்திரோட வேளாளர் சமூகம் அந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை அப்படின்றது தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டே இருக்கோம். தொடர்ந்து இந்த அரசியலும் செவிசாய்க்கவே இல்லை. அதே சமயத்தில் இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக நிப்பாட்டிருந்த வேட்பாளர்கள், அதாவது திமுக இன்னைக்குமே இந்த பட்டியல் வெளியிட்டதை பற்றி பேசாது, அது அப்பட்டமாக நமக்கே தெரியும். ஆனால் அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள், பிஜேபி சார்ந்து நிப்பாட்டின வேட்பாளர்கள் யாருமே பொது இடத்துல பெரும்பான்மை இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை பேசலையே. ஒரு அரசியல் ஆன்மீகவாதியாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஒரு சில விஷயங்களில் அரசியல் தெளிவு வேணும். அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது, தேர்தல் சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுகிறது, இது எப்படி செயலாக்க முடியும், பட்டியல் வெளியேற்றம் என்பதை எவ்வாறெல்லாம் செயலாக்க முடியும் என்பதை பற்றியெல்லாம் சட்ட ரீதியாக, அரசியல் சாசனம் ரீதியாக, பாராளுமன்றம் அல்லது சட்டசபை நடவடிக்கை ரீதியாக தெளிவு முதல் நமக்கு வேண்டும். நம்முடைய மக்களுக்கு இந்த தெளிவு இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. ஆகவே யார் வேண்டுமானாலும் இந்த மக்களை திசை திருப்பி விடலாம் என்ற எண்ணத்தில் அவரவர்கள் வாய்க்கு வந்ததை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி, எந்த அரசியல் கட்சியும் இதை பற்றி பேசவில்லையே, ஏன்? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், சீமான் மட்டும்தான் அந்த பட்டியலிட்ட கோரிக்கை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. ஆனால் இப்போதைக்கு அவர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அவர் ஒருத்தர் தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே பேசலை. இல்லை, சீமான் எதிர்கால தமிழகம். சீமான் பேசுவது என்பது சீமானுக்கு இந்த பட்டியல் என்ற சட்டசரத்தில் நம்பிக்கை இல்லாதவர் போன்றுதான் அவர் பேசுகிறார். இவைகளாலெல்லாம் மக்கள் மத்தியில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திவிட முடியாது. பட்டியல் என்பதே அது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய, நிரந்தரமாக பிளவுபடுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் சீமான் ஊடகமாக சொல்லுவார். நேரடியாக சொல்லுவதில்லை, ஊடகமாக சொல்லுவார். ஆக இதில் இந்த தேவேந்திர சுவாமிகளுக்கு ஒரு கருத்துண்டு. என்ன கருத்து என்றால், இதில் பிஜேபி அவர்களுடைய பார்வையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. சீமானுடைய பார்வையும் பிஜேபியினுடைய பார்வையும் இதில் ஒருங்கே இணைந்து பயணிப்பதை போன்றுதான் நான் கருதுகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு. ஏனென்றால் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது பொருளாதார அடிப்படையில் மக்களுக்கு வழங்கினால் என்ன, ஏன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தாழ்த்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன், முற்படுத்தப்பட்டவன் என்று மக்களை பிரிக்க வேண்டும்? பொருளாதாரத்தில் உதவி கோருகிற மக்கள்கள் என்ற ஒரு பிரிவு, முன்னேறிய பிரிவு, இது இரண்டுமாக பிரித்து விட்டால் இது எல்லா சமூகத்துக்கும் உண்டானதாக இருக்கும். ஆகவே தான் அவர்கள் கொள்கை அளவிலே நம்மை பாராட்டுகிறார்கள். பிஜேபிக்காரர்கள் கொள்கை அளவிலே சீமான் அதை வெளியில் பேசுகிறார், பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று அவர் பேசுகிறார். அதைத்தான் பிஜேபியும் பேசுகிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமாகிய கருணாநிதி கட்சி, கருணாநிதியினுடைய குடும்ப கட்சி, தமிழர்கள் மட்டுமல்ல, நாம் தன்னால் ஆளப்படுகிற மக்கள் பிரிந்து கிடக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே பட்டியல் வெளியேற்றம் நாங்கள் தரக்கூடாது என்றே அவர் ஆணை பிறப்பித்தார். ஆக நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒட்டுமொத்த கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக சட்டசபையினுடைய அங்கீகாரம் நமக்கு தேவைப்படுகிறது. பட்டியல் வெளியேற்றம் என்றால் அது ஒருவர் இருவர் சென்றெல்லாம் நடக்காது. ஒரு சுயாட்சியை போய் அமர்ந்து விட்டால் நான் சென்றால் பட்டியல் வெளியேற்றம் நடந்துவிடும் என்றெல்லாம் கதை பேசுவார்கள். அதற்கான சாத்தியம் இல்லை. நீங்கள் என்ன பேச வேண்டும் என்றாலும் சபாநாயகருடைய அனுமதி வேண்டும்.
அது பாராளுமன்றத்திலும் ஸ்பீக்கருடைய அனுமதி வேண்டும், சட்டசபையிலும் சபாநாயகருடைய அனுமதி வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது உங்களுடைய கோரிக்கையாகிய பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து 1/3 அதாவது 4/3 ஆதரவு இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு சுயேட்சையாக சென்று ஒருவன் அமர்ந்து விட்டால் அதை செய்யவே முடியாது. பேசுவதற்கு உனக்கு அனுமதி வழங்கப்படாது. காரணம் என்றால் ஒரு அனாதை பேசுவதற்கு அங்கே யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். சுயேட்சையா வின் பண்ணி ஜெயிச்சா கூட பேசுறதுக்கான வாய்ப்பு சாத்தியமே கிடையாதுங்க தினேஷ். என்றெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் சென்றால் சென்று விடுவேன், எங்கள் தலைவர் சென்றால் சென்று விடுவார், அந்த பட்டியல் வெளியீடு நடந்துவிடும். இவர்களையெல்லாம் அங்கு யார் மதிக்கிறார்கள்? நம்முடைய மக்களுக்கு முதலில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிக்கும் அரசியல் குண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கால பிச்சைக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேறுபாடுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். பொது அரசியல் தளத்திலே பயணிக்கும் பொழுது மட்டுமே உன்னுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது நிறைவேறும். அது இந்த தேர்தலை பற்றி அதிமுக தரப்பில் எதுவுமே வாயை திறக்கல. என்ன காரணம்? அதுக்கு தேர்தல் சட்டம் இடம் தராது. நீ சீமான் கூட தேர்தல் அறிவித்த பின்னர் இதை பற்றி பேச மாட்டார். அதற்கு முன்னர் 1000 பேசுவார், பல மேடைகளில் பேசுவார், பட்டியல் வெளியேற்றம் என்றதெல்லாம் பேசுவார். ஆனால் தேர்தல் தேதி அறிவித்த பின்னர் நீங்கள் ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது, மதத்தை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது, மொழியை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருக்கின்றன சட்ட ரீதியாக. எது கோரிக்கையாக இருந்தாலும் ஜாதி பற்றிய கோரிக்கை என்று வருகின்ற பொழுது அது ஜாதி பற்றிய பிரச்சாரமாகத்தான் இருக்கும். ஆகவே எந்த கட்சிக்காரரும் பேச மாட்டார்கள். திமுகவோட நிலைப்பாடே ஜாதியம் வேண்டும் என்பது. என்ன, இவன் பிரிந்து கிடக்க வேண்டும், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்தி நாம் ஓட்டுக்களை வாங்கிக் கொள்ளலாம் என்பது திமுக கட்சியினுடைய கோட்பாடு. ஆங்கிலேயன் எப்படி வந்தேரியாக இருந்து கொண்டு இந்தியர்களை பிரித்தாண்டானோ அதுபோன்று திமுக குடும்பமாகிய கருணாநிதி குடும்பம் வந்தேரியாக இருந்து கொண்டு தமிழக மக்களை பிரித்தாள வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்த கொள்கை இருக்கிறதா என்பதை அவர்கள் தெளிவுபட பேசியதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்ல முடியும், அவர்கள் பெயர் மாற்ற கோரிக்கைக்கு பரிந்துரை செய்தார்கள். அது மத்திய அரசினுடைய கட்டாயத்தின் பேரில் பரிந்துரை செய்தார்களா அல்லது விரும்பி பரிந்துரை செய்தார்களா என்பது வேறுபுறம். ஆனால் அது சட்டமாக்கப்பட்டது. தமிழக சட்டசபையில் தமிழக ஆளுகின்ற அரசை அவர்கள் ஆளுகின்ற அரசு பரிந்துரை செய்ததினால்தான் நமக்கு பெயர் மாற்ற கோரிக்கை நிறைவேற்றது. ஆக மொத்தம் நல்ல உறவு இருக்கிறது. மத்திய அரசு பிஜேபி அரசுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நல்ல உறவு இருக்கிறது. பட்டியல் வெளியேற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடுகள் ஒன்று. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கு செய்ய வேண்டும் என்பது அவருடைய கொள்கை. ஆனால் அவர்கள் ஜாதி பார்த்து செய்ய வேண்டாம், அது பொருளாதாரம் பார்த்து செய்ய வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த கொள்கைக்கு நம்முடைய பட்டியல் வெளியேற்றம் ஏற்புடையதாக இருக்கின்ற காரணத்தினால் மத்திய சர்க்கார் இதை ஆதரிக்கிறது. மாநில சர்க்காரும் இதை ஆதரிக்க வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் பெரும்பான்மை, அதாவது 4/3 மெஜாரிட்டி நமக்கு தேவைப்படுகிறது. அதை கொடுக்கக்கூடிய வல்லமை ஆளுங்கட்சிக்கு உண்டு. அது அறுதி பெரும்பான்மையாக அவர்கள் ஆட்சியிலே அமர்ந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களால் நமக்கு பட்டியல் வெளியேற்றத்திற்கு பரிந்துரை செய்ய முடியும். இப்போ எதிர்கட்சியாக இருந்து இந்த பட்டியல் கோரிக்கை பற்றி பேசினாலும் அது சாத்தியம் கிடையாது, சாத்தியம் இல்லை. ஏனென்றால் இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டு வங்கியும் எதிர்கட்சியின் பக்கம் சென்றுவிடும் என்று ஆளுங்கட்சி ஆதரிக்க மாட்டார்கள். அது ஆளுங்கட்சி முடிவெடுத்தால் மட்டுமே சாத்தியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த நன்மை நடந்தாலும் அது அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பார்வை அரசியல்வாதிகளிடம் உண்டு. இந்த கோரிக்கையை நாம் நிறைவேற்றினோம் என்றால் இந்த மக்கள் நமக்கு வாக்களிப்பார்களா, இந்த மக்களுடைய ஆதரவு நம்ம கட்சிக்கு கிடைக்குமா அல்லது நம்ம கூட்டணிக்கு கிடைக்குமா என்ற பார்வைதான் அரசியல்வாதியிடம் இருக்கும். ஆகவே ஆளுகின்ற அரசு அதை தானே கையில் எடுத்து செய்கின்ற பொழுது அவர்களுக்கு மேலும் பலப்படுத்துகின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கி அவர்களை நோக்கி திசை திரும்பும். ஆகவே ஆளுங்கட்சி செய்வதற்குத்தான் அது வாய்ப்புண்டு. ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த திமுக அவங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் கிடையாது என்று அவர்கள் செயலாளரை வைத்து அறிவித்து விட்டார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தவறை இன்று வரையிலும் செய்யவில்லை.
பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசாமல் இருப்பதே மேல். அவர்கள் ஆட்சி அமைத்து விட்டார்கள் என்றால் நாம் மத்திய அரசின் மூலமாக அழுத்தம் கொடுத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற சொன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தீர்மானத்தை நிறைவேற்றும் என்கிற எதிர்பார்ப்பாவது நமக்கு சாதகமான ஒரு எதிர்பார்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது. ஆனால் திமுகவிடம் அது இல்லை. ஆகவே தான் நடந்து முடிந்த இந்த சட்டசபை தேர்தலில் நமது மக்கள், பெரும்பான்மையான மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களித்தார்கள். இது ஊரறிந்த உண்மை. ஏனென்றால் எங்களை போன்றவர்கள், சமூக புரட்சிவாதிகள், ஆன்மீக புரட்சிவாதிகள் திமுகவுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்றே வருடம் முழுவதும் பணி செய்திருக்கிறோம். திமுக ஒரு தீய சக்தி. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இயக்கத்திலே இருக்கக்கூடிய செந்தில் எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அவர்கள் பிரச்சாரமே செய்தார்கள். ஓம் சக்தி, பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்று அவர்கள் பிரச்சாரமே செய்தார்கள். நம்முடைய இயக்கம் மிக தெளிவாக எல்லா மாவட்டங்களிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் பணி செய்தார்கள். அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் மட்டும் நான் சொன்னது அழிந்து போகாது. அவர்கள் வெற்றி பெற்றாலுமே நம்முடைய ஆதரவு இல்லாமல் தான் திமுக வெற்றி பெற்றதாக கருதப்படும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று விட்டால் அது முழுக்க முழுக்க தேவேந்திர குல வேளாளர்களின் ஒட்டுமொத்த ஆதரவோடு தான் வெற்றி பெற்றது என்று கூறிவிட முடியும். அந்த அளவுக்கு நாம் பணி செய்திருக்கிறோம். தேர்தல் காலத்தில் நாம் இறங்கி வேலை செய்யவில்லையே ஒழிய அதற்கான வாய்ப்பு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. அதற்காக போய் நாம் ஒருவிடம் கூலிக்கு வேலை செய்ய முடியாது. நாம் கொள்கை ரீதியாக நாம் பட்டியல் வெளியேற்றத்திற்காக ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு பணி செய்தோம். பணி செய்வோம் என்ற கோரிக்கை, எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அதை சொல்லி எல்லாம் நாம் யாரிடத்திலும் சென்று ஆதரவு கேட்கக்கூடாத ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் ஆளுங்கட்சி தான் அதை செய்ய முடியும். ஆளுங்கட்சி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை வென்றெடுக்கணும்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் எந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்தா சரியாகும்? ஒன்று, அரசியலை அரசியலாக எதிர்நோக்குகின்ற ஆளுமை வேண்டும். அரசியலை அரசியலாக எதிர்நோக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாரம்பரிய குடும்பங்களை நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், ஆன்மீகம் இவைகளை உள்ளடக்கியது தான் நம்ம பாரம்பரிய குடும்ப முறைகள். ஊர் நிர்வாக முறை, நாட்டு நிர்வாக முறை என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா? எங்கள் கோவை மண்டலத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பன்னாட்டு நிர்வாக முறை என்று சொல்வார். பன்னாடிமார்கள் எல்லாம் சேர்ந்து நிர்வகிப்பது, அது நாட்டு சபை என்று இருக்கும். அதே போன்று தான் தமிழகம் முழுவதும் நம்முடைய மக்கள் வாழ்கிற பகுதிகளிலே அங்காங்கு நமக்கென்று மடங்கள் இருக்கின்றன. அதை நிர்வகிப்பதற்கு ஒரு நாட்டு சபை இருக்கிறது. ஊர்கள் இருக்கின்றன, அந்த ஊர்களை நிர்வகிப்பதற்கென்று ஊர் சபை இருக்கிறது. குலதெய்வ குடும்பங்கள் இருக்கின்றன, அந்த குலதெய்வ குடும்பங்களை நிர்வகிப்பதற்கு குலதெய்வ நிர்வாகம் இருக்கிறது. இந்த நிர்வாகங்களை நாம் சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அரசியல் கட்சிகள் சார்பில்லாமல் நமக்கென்று தனித்தன்மையாக நம்மை நாம் ஒருங்கிணைத்து கொண்டு பண்பாடு மிக்க தலைவர்களால், அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லாதவர்கள், அரசியல் கட்சி கலப்பு இல்லாதவர்கள், தன்னை அரசியல்வாதி என்று சொல்லிக்கொள்ளாதவர்கள் இல்லாமல் தனித்த பண்பாட்டு தலைமை நமக்கு உருவாக வேண்டும். இவைகளை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். இவைகளை மீட்டுருவாக்கம் செய்து இதை மீட்டுருவாக்கம் செய்கின்ற பொழுதே நமக்கு அரசியல் என்றால் என்னவென்று நமக்கு முதிர்ந்து விடும். நம்ம ஓட்டு வங்கியை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் நமக்கு கிடைக்கும். அவ்வாறு அதிகாரம் கிடைக்கின்ற பொழுது நம்முடைய மக்களுடைய ஓட்டுக்கள் நடுநிலைப்படுத்தப்படுகிறது. நாம் முடிவு செய்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய திறன் மக்களுக்கு வரும். அதற்கான பண்பாட்டு தலைமைகள் தங்களை பண்பாட்டாளர்களாக அடையாளப்படுத்துகிற வகையிலே இருக்க வேண்டும். ஒரு தேவேந்திரன் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருக்க வேண்டும். ஒரு தேவேந்திர குல வேளர் இந்து என்றால் அவர் இந்துவாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் இந்து கடவுளின் பெயராலே ஒரு இனம் இருக்கிறது. இந்தியாவிலே வேறு எவனுக்கும் அந்த இனம் இல்லை, நமக்கு மட்டும் இருக்கிறது. என்றால் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாம் வரமுறை செய்ய வேண்டும். ஒரு தேவேந்திரன் இப்படித்தான் இருப்பான், தேவேந்திர லட்சணம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்பதை பார்த்ததுமே உணர்கிற வகையிலே நம்மை நாம் வடிவமைத்து கொள்ள வேண்டும். முதலில் நம்மை வடிவமைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய குலதெய்வ குடும்பங்களை வடிவமைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஊரை வடிவமைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய நாட்டு சபைகளை வடிவமைத்து கொள்ள வேண்டும். இவைகளையெல்லாம் வடிவமைத்து விட்டால் நம்முடைய ஓட்டு வங்கி வடிவமைக்கப்படுகிறது. நம்முடைய பண்பாட்டு தலைவர்களை மீறி அங்கு எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது நீங்கள் சொல்லுகிற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாம் பின்னால் வந்து நிற்பார்கள். இப்போ என்ன நிலை இருக்கிறது என்றால் அரசியல்வாதிக்கும் அரசியல் குண்டர்களுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு நிலை உருவாகி இருக்க காரணம் உன்னுடைய பண்பாட்டை நீ இழந்தது காரணம், உன்னுடைய குடும்ப வழிபாட்டை இழந்தது காரணம், ஊர் வழிபாட்டை இழந்தது காரணம், உன்னுடைய நாட்டு வழிபாட்டுக்குள் நீ ஒருங்கிணைக்காமல் போனது காரணம்.
இவைகளை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்கின்ற பொழுது உனக்கு ஒரு பிடிவாதம் வந்து விடுகிறதல்லவா. இது என்னுடைய மண், இது என்னுடைய கலாச்சாரம், எனக்கு பிற மொழிக்காரரோ அல்லது பிற கட்சிக்காரரோ என்று என்னுடைய பண்பாட்டை இதுதான் உன்னுடைய பண்பாடு என்று என்னை ஏமாற்ற முடியாது, இதுதான் என்னுடைய கலாச்சாரம் என்று என்னை ஏமாற்ற முடியாது, இதுதான் என்னுடைய ஆன்மீகம் என்று என்னை ஏமாற்ற முடியாது, இதுதான் என்னுடைய நாகரிகம் என்று என்னை ஏமாற்ற முடியாது. இந்த நம்முடைய தனித்தன்மையான ஒருங்கிணைப்பு நமக்குள் வர வேண்டும். இதைத்தான் தேவேந்திர மடாலயம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. உன்னை நீ தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நடைமுறையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளில் நம்மை நாம் தனித்த கட்டமைப்பாக உருவாக்காவிட்டால் நம்முடைய பண்பாட்டை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் இந்துக்கள் என்ற முறையிலே நம்மை நாம் செழுமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்குள் இருந்த காரணத்தினால்தான் நமக்கு அவ்வளவு கோவில்களில் பரிவட்ட உரிமை இருந்தது. இதில் நாம் பிடிவாதமாக ஒரு காலத்தில் வாழ்ந்தோம். அப்பொழுது சர்வதிகாரம் இருந்தது நாட்டில். அப்பொழுது சர்வதிகாரிகள் நம்மை மதித்தார்கள். இன்று ஜனநாயகவாதிகள் திட்டமிட்டு கடவுள் இல்லை என்று சொல்வது, நம்மை கோவிலுக்குள் விடாமல் செல்வது, நம்முடைய பூர்வீகத்தை உணராமல் பண்ணுவது, நமக்கு பண்பாட்டை இவர்கள் கற்றுக் கொடுப்பது. ஆனால் இவர்களெல்லாம் யார் என்று பார்த்தால் தமிழர் இனமே அல்ல, தமிழகத்துக்கு வந்தேரிகளாக இருப்பார்கள். குறிப்பாக நான் யாரை சொல்லுகிறேன் என்று அனைவரும் உணர்வார்கள். இவர்களுக்கும் தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், ஆன்மீகம் இவர்கள் எந்த தொடர்புமே இல்லை. ஆனால் இவர்கள் தங்களை முதன்மைப்படுத்திக் கொள்வதற்காக சாத்தான்கள் வேதம் ஓதின. இந்த சாத்தான்களின் பின்னால் இந்த தமிழர்கள் சென்றதன் விளைவு, தமிழகத்தினுடைய பண்பாடு அழிக்கப்பட்டது, தமிழகத்தினுடைய நாகரிகம் அழிக்கப்பட்டது, அவருடைய ஆன்மீகம் அழிக்கப்பட்டது. இவைகளையெல்லாம் அழித்து ஆட்சியை உருவாக்கினார்கள். இனிமேல் அந்த கதைக்கெல்லாம் இனி இடமில்லை. இப்பொழுது ஒவ்வொரு சமுதாயமும் தங்களுடைய பண்பாட்டை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள், தங்களுடைய கலாச்சாரத்தை நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். தங்களுடைய குலதெய்வ வழிபாடு, தங்களுடைய ஊர் வழிபாடு, தங்களுடைய நாட்டு வழிபாடு என்றெல்லாம் தங்களை அவர்கள் ஒருங்கிணைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனிமேல் நீங்கள் சொல்லுவதை போன்று உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஓட்டு வங்கி நிர்ணயிக்கும். அப்போ அரசியலாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு இனத்துக்கும் உண்டு. அதை போன்றுதான் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அரசியலாக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய ஊர் குடும்ப முறையை, உன்னுடைய ஊர் சபை முறையை, குலதெய்வ நிர்வாகத்தை, ஊர் நிர்வாகத்தை, நாட்டு நிர்வாகத்தை செம்மைப்படுத்து. அதில் உனக்கு அரசியல் தெளிவு பிறக்கும். எந்த கட்சியை சார்ந்தவரை உள்ளே விடாதே. தன்னை அரசியல் கட்சியை சார்ந்தவன் என்றால் அவனை அனாதையாக்கி வெளியில் நிறுத்து. இவர்களால் எந்த நன்மையும் இதுவரையிலும் நமக்கு இல்லை. அரசியல் கூலிக்காரன் தன்னை அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்கிறான், அரசியல் குண்டர்கள் தன்னை அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்கிறான். அரசியல் செயல்பாட்டாளர்கள் கூட இதில் இல்லை. சமூக செயல்பாட்டாளர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள், ஆன்மீக செயல்பாட்டாளர்கள் எங்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இனம் கற்றுக்கொள்ள வேண்டிய அரசியல் ஏராளம். அரசியல் என்றால் மொழி அரசியல் இருக்கிறது, மொழிக்குள் அரசியல் இருக்கிறது. அதே சமயம் பண்பாட்டு அரசியல் இருக்கிறது, நாகரிக அரசியல் இருக்கிறது. எல்லாமே அரசியல் தான். நாட்டை ஆளுமை செய்கிற எல்லா துறைகளிலும் அரசியல் இருக்கிறது. ஜாதி அரசியல் இருக்கிறது, சமூக அரசியல் இருக்கிறது, பொருளாதார அரசியல் இருக்கிறது, வணிக அரசியல் இருக்கிறது, ஆன்மீக அரசியல் இருக்கிறது. இத்தனை அரசியலையும் கற்றுக் கொடுக்கக்கூடியது ஆன்மீக அரசியல். ஆன்மீகத்திற்குள் வந்தால்தான் உன்னுடைய பண்பாடு என்றால் என்னவென்று தெரியும். ஆன்மீகத்துக்குள் வந்தால்தான் உன்னுடைய கலாச்சாரம், நாகரீகம், இவைகளெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீக கட்டுப்பாட்டுக்குள் வந்தால் மட்டுமே உணர முடியும். தனி மனித ஒழுக்கம், பொது ஒழுக்கம் இவைகள் நிறைந்தவர்கள் தான் சட்டசபைக்குள்ளும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் சென்றால் இந்த நாட்டுடைய பண்பாடு காப்பாற்றப்படும். இல்லை என்றால் இந்த நாடு காட்டு மிராண்டிகளால் ஆளப்பட்ட நாடாக மாறிவிடுகிறது. கடவுள் இல்லை என்று சொன்னவனே நாம் அறிவாளியாக நம்பினோம். பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை, மனைவி, துணைவி, புணர்வி, இணைவி என்றெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். ஒரு இளம்பெண் சொல்லுகிறாள், ஒரு இளம்பெண், அவளுக்கு வயது மீறி போனால் 20-21 கூட தான் இருக்கும் என்று கருதுகிறேன். இன்று பெரியார் இருந்தால் நான் அவரை காதலித்திருப்பேன் என்று சொல்லுகிறார். பெரியார் இருந்திருந்தால் இந்த பெண் சொல்லுகிறார் அவரை காதலித்திருப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது என்று பாருங்கள். நடைமுறையில் இல்லாத ஒன்று, சாத்தியமற்ற ஒன்று மக்கள் மத்தியில் திணிக்கப்படுகிறது. போதா குறைக்கு குடிப்பழக்கம் வேறு, குடிப்பழக்கங்கள். இதுக்கெல்லாம் இவர்கள் தலைவர் பேர் வைக்க மாட்டார்கள். கருணாநிதி குடியகம் வைய பேர் வைக்க மாட்டான்.
எதெல்லாம் நல்லவைகளோ அவர்களெல்லாம் இவர்கள் பேரை வைத்துக்கொள்வது. அல்லாதவைகள் குடும்பத்தை சீரழிப்பது குடிப்பழக்கம் என்றால் அதற்கு கருணாநிதி பேர் வராது, அண்ணாதுரை பேர் வராது. அது எந்த அரசியல் கட்சி தலைவனும் அதுக்கு பேர் வைக்க மாட்டான். அதுக்கு டாஸ்மாக் என்று ஒன்று வைத்து விடுவான். இது எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய தனித்தன்மையை அழிப்பதற்கு தயாரானவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களுடைய உண்மையான பண்பாடு மிக்க அரசியல் கட்சியாக தன்னை உருவெடுத்துக் கொள்ள வேண்டும், வார்ப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது மட்டுமே, தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்கிற போது மட்டுமே அரசியல்வாதிகள் நமக்கு பின்னால் நிற்பார்கள். எங்கு ஓட்டு வங்கி ஒருங்கிணைக்கப்படுகிறதோ அங்கு இவர்கள் நன்றியுள்ள நாய்களாக இருப்பார்கள். இதுதான் நாம் அரசியல் கண்ட உண்மை. ஆக வேறுபாடு தெரிய வேண்டும். யார் அரசியல்வாதி, யார் அரசியல் குண்டர்கள், யார் அரசியல் கூலிக்காரர்கள் என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து ஒரு தெளிவு வந்த பின்னர் தான் இவர்கள் பண்பாட்டு மீட்டுருவாக்கம் செய்ய முடியும். இப்பொழுது இதை பற்றி பேசுவதற்கு ஒரு ராஜதேவேந்திர சுவாமிகள் வந்துவிட்டார். இதை பற்றி இதுவரை யாரும் பேசவில்லை அல்லவா? அரசியலில் எத்தனை வகையான அரசியல் இருக்கிறது? மொழி அரசியல் இருக்கிறது, பண்பாட்டு அரசியல் இருக்கிறது, நாகரிக அரசியல் இருக்கிறது, சமூக அரசியல் இருக்கிறது, ஜாதிய அரசியல் இருக்கிறது, பொருளாதார அரசியல் இருக்கிறது, வணிக அரசியல் இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் அப்பன் ஆன்மீக அரசியல். ஆன்மீக ரீதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனும் எந்த அரசியல் கட்சிக்கும் அவன் அடிபணிவதில்லை. என்னுடைய பண்பாட்டை காப்பாற்றுகிற கட்சிக்கு நான் வாக்களிப்பேன், என்னுடைய மொழியை காப்பாற்றுகிற கட்சிக்கு நான் வாக்களிப்பேன், என்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுகிற கட்சிக்கு நான் வாக்களிப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாடு அவனிடம் வந்துவிடும். என்னுடைய அடையாளங்களை அளிக்கின்ற கட்சியை நாங்கள் மதிக்கக்கூட மாட்டோம் என்ற உறுதிப்பாடு எதை சொல்லும் என்றால் அவனுடைய பண்பாட்டு பழக்க வழக்கங்களில் ஊறி திளைத்து அதை கட்டமைக்கின்ற பொழுது மட்டுமே இது சாத்தியம். எங்கள் மக்கள் வெற்றி பெறுவார்கள். தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வெற்றி என்பது மிக அருகில் இருக்கிறது. இப்பொழுது பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட இந்த அரசியல் கால பிச்சைக்காரர்களெல்லாம் ஒதுக்கி வைக்க வைத்தார்கள் நம்முடைய மக்கள். அரசியல்வாதி என்று சொல்லிக்கொள்ளுகிற அரசியல் குண்டர்களை, அரசியல்வாதி என்று சொல்லிக்கொள்ளுகிற அரசியல் பிச்சைக்காரர்களை எல்லாம் எமது மக்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள். இப்பொழுதெல்லாம் அவர்களை மதிப்பதில்லை. வருகிற தேர்தலில் நீங்கள் பாருங்கள், இவர்களெல்லாம் எவ்வளோ ஓட்டுகள் வாங்குவார்கள் என்று உங்களுக்கே தெரியும். எங்கள் மக்கள் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள். எங்கள் மக்கள் பிஜேபியை ஆதரிக்கிறார்கள். எங்கள் மக்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் நல்ல உறவு இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அவ்வாறு நல்ல உறவு இருந்தால் பட்டியல் வெளியேற்றம் நடக்கும் என்பதையும் தெரிந்திருக்கிறார்கள். ஆகவே இன்று ஆட்சி நான் ஏற்கனவே பதிவுகள் போட்டிருந்தேன், வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன், வலைதளத்தில் மிக தெளிவாக போட்டிருந்தேன். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற சூழல் உருவாகிவிட்டது என்று அழுத்தம் திருத்தமாக முதலிலே தேவேந்திர மடாலயம் இதை பதிவு செய்தது. இன்றும் பதிவு செய்கிறது. நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். இது நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது வேலுமணியினுடைய தொகுதி. இங்கு மண்ணின் மைந்தர் இங்கு நிரந்தர அரசியல்வாதியாக இருக்கிறார். இதே கோவை மாவட்டம் மிகவும் சிறப்பான மாவட்டம். இங்கு 10 ரூபா பாலாஜி போன்ற ஆட்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று திமுக கருதுகிறது. ஊழல்வாதி என்று தெரிந்த பின்னரும் அவரை கொண்டு கோவை தெற்கில் நிற்க வைப்பதற்கு என்ன காரணம் என்றால், இங்கு 10க்கு 10 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 தொகுதியிலும் வெற்றி பெற்றது. இதை உடைக்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி போன்ற சிறந்த ஊழல்வாதிகளால் தான் முடியும் என்று ஸ்டாலின் அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அதற்கும் வாய்ப்பில்லை என்பதை ஸ்டாலின் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். செந்தில் பாலாஜியும் தெற்கில் மண்ணை கவப் போகிறார். இது மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகத்தான் இருக்கப் போகிறது. இங்கு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவதும் எங்களுடைய தேவேந்திர மக்களுடைய ஆட்சி ஆதரவை பெரும்பான்மையாக பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக கூறிக்கொள்கிறேன்.